இன்னைக்கு ஒரு ஒர்க்கிங் உமனோட பாடு அவ்வளோ திண்டாட்டமா இருக்கு. ஆஃபீஸ்லயும் டெட்லைன்லாம் முடிக்கிறதுக்கு அவ்வளோ பாடுபடணும். வீட்டுக்கும் வந்தும் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டீஸும் நம்ம தலையில தான் விழுது. இதுலேருந்து நம்ம தப்பிக்கவே முடியாதுன்னாலும், நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு என்னதான் ஒரு வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் செய்கிறது ஜர்னலிங் அப்படின்ற ஒரு ஹேபிட்டை எனக்குள்ளே நான் வளர்த்துக்கிட்டது. ரொம்ப சிம்பிள் தான். நம்மளோட மண்டைக்குள்ளவே எல்லா தாட்ஸையும் போட்டுக்கிட்டு, என்னடா நான் இது என்ன பண்ணிகிட்ருக்கேன், வீட்லேயும் இவ்வளோ வேலை, அங்கேயும் இவ்வளோ வேலை, ஆஃபீஸ்லேயும் யாருமே என்ன மதிக்க மாட்றாங்க, என்னோட கான்ட்ரிபியூஷனுக்கு ஒரு வேல்யூவே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற அந்த தாட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து மனசு ரொம்ப நெருக்கும்போது, அழகாக உங்களோட நோட் புக் ஒன்று ஓப்பன் பண்ணுங்கள். அதுதான் உங்களோட ஜேர்னல்னு நம்ம சொல்கிறோம். அதில் உங்களோட தாட்ஸை எழுதுங்க. மண்டைக்குள்ளவே எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு உங்களையே நீங்கள் வருத்திக்கிறதுக்கு பதிலாக உங்களோட தாட்ஸை, அந்த நெகட்டிவாக உங்களை நேக் பண்ணுற, உங்களை வந்து அரிச்சிட்டே இருக்க எல்லா எண்ணங்களையும் சிந்தனைகளையும் உங்களோட அந்த நோட் புக்கில் போட்டு வைங்க. என்னை யாருமே வீட்டில் அப்ரிஷியேட் பண்ணுறதில்ல, ஆஃபீஸ்லேயும் அப்ரிஷியேட் பண்ணுறதில்லன்ட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா, கண்டிப்பாக நீங்கள் அதிக அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆக போகிறீங்க, அந்த ப்ரெஷரை ஃபீல் பண்ண போகிறீங்க, ஒர்க்லெஸ்ஸாக ஃபீல் பண்ண போகிறீங்க. ஏன்னா நான் செய்கிறது, நான் கான்ட்ரிபியூட் பண்ணுறது யாருக்காக, இவ்வளோ ஓடிட்டே இருக்கேனே அது யாருக்காகன்ற கேள்வி உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்டுகிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்குற ஒரு பெண்மணியாக நீங்கள் ஒரு ஒர்க்கிங் உமனாக இருந்தீங்க அப்படின்னா, நான் கொடுத்துருக்கேன் இந்த 5 ஜர்னலிங் ப்ராம்ப்ட்ஸில் ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் வெளியே தேடிட்டே இருக்க அப்ரிசியேஷனை உங்களுக்கு கொடுங்க. உங்களோட சின்ன சின்ன வெற்றிகள் ஒரு நாளும் உங்களுக்கு கிடைக்குதில்ல, அது எவ்வளோ குட்டியாக இருந்தாலும் அந்த வெற்றிகளை உங்களோட ஜேர்னலில் போடுங்க. ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஏதோ ஃபீல் பண்ணுறீங்களா, அதை உங்களோட ஜேர்னலில் போடுங்க. உங்களோட தாட்ஸை பென் அண்ட் பேப்பரில் அதாவது எழுதுங்க. ரொம்ப டீட்டெயில்டாகவும் எழுதலாம், ஒரு பேராகிராஃப்லேயோ இல்லை ஒரு சென்டென்ஸ்லேயோ கூட நீங்கள் முடிக்கலாம். ஆனால் டெய்லி ஒரு ஒர்க்கிங் உமனும் ஜேர்னல் பண்ணுங்கள். நீங்கள் கம்ப்ளீட் பிகினராக இருந்தாலும் சரி, இந்த ஜேர்னலிங் ஹேபிட்க்கு இல்லை எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் சரி, என்னோட ஜேர்னலிங் மாஸ்டரி ப்ரோக்ராம் உங்களோட மைண்ட் செட்டை பயங்கரமாக மாற்றும். ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ஜேர்னலிங் மாஸ்டரி கோர்ஸ் பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனையும் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன்.